தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோவை சிறுமிக்கு நடந்த விஷயத்தை நினச்சதான் எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கோம்ல. வீட்டில் குழந்தைகளை வச்சிருக்க பல பேரண்ட்ஸும் ஒரு மீள முடியாத சோகத்தில் அழுத்தப்பட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் சைடில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, போலீஸ் அஃபிஷியல்ஸ் மத்தியில் இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்குங்க. நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அதுதான். என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை குப்பை மாதிரி கசைக்கு தூக்கி எறிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, கார்த்தின்ற ஒருத்தன். இப்போ வரைக்கும் அந்த வழக்கில் அவன் பேர் தான் அடிபட்டுருக்கு. ஆனால் நாம் இப்போ இந்த பெயரை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த விவகாரம் சார்ந்து அந்த கொல்லப்பட்ட சிறுமியோட ரிலேட்டிவ் சைடில் இருக்காங்களே, குறிப்பாக அவங்களோட தாய், அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் கடைக்கு போகிறதா சொல்லிட்டு பாப்பா கிளம்பி போனான். மிட்டாய் வாங்கி கொடுத்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கான். அவள் எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அம்மா சைடில். சமீபத்தில் தான் அவள் வீடு காலி பண்ணணும் சொல்கிறாங்க. சிசிடிவி பார்த்த பிற்பாடு தான் அவன் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. அவனே எங்களோடு சேர்ந்து மகளை தேடினாங்க, இதெல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த விஷயங்கள் ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டாங்களா. அந்த குழந்தையோட உறவினர்கள் இருப்பாங்களா, போராட்டத்தில் ஈடுபட்டவங்கண்ணா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அந்த பாப்பாவோட கழுத்து இருக்குல்ல, அது உடஞ்சி இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கமாக அந்த கழுத்தை திரும்பி இருந்துச்சு அப்படின்ட்டும் இது அவங்க விவரிக்கும் போது கேட்க உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் மக்களே. அதான் அந்த காட்சியை காட்டல, நானே விவரிச்சிடுறேன். வாய் உடைக்கப்பட்டு ஒரு மாதிரி கோரமாக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. அந்த பாப்பாவோடது முகம் முழுக்க சிதைக்கப்பட்டிருந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. கல் வச்சு குத்துற மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. கற்களால் முகத்தை சிதைச்சிருக்கான். உடல் முழுக்க காயங்கள் இருந்ததாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸார் சொல்லும் போது இதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. போதை பற்றி சொல்கிறேன். இரவெல்லாம் சித்திரவதை பண்ணி கொன்று இருக்கான்றது மட்டும் எங்களுக்கு லிட்டரலாக தெரியுதுங்க. முதல் நாள் நாங்கள் அண்ட் போலீஸ்லாம் தேடின இடம் இருக்குல்ல, அதுக்கு அருகில் தான் மறுநாள் பாப்பாவோட அந்த சடலம் கிடைச்சதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் முதல்வர் விஜய் அவர்கள் இது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்கிறத அவர் உறுதி செய்யணும். அது வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோங்க, எங்கள் பாப்பாவோட உடம்பை. இது போல் இன்னொரு குழந்தைக்கு நடந்துடக்கூடாது. அதனால் அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்றதை நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்க எதிர்பார்த்து அப்படின்ட்டு அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோ இருக்கார்ல, அவர் டைரெக்டாக கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டார். ஸோ டிஜிபியே களத்தில் இறங்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரடியாக கிளம்பி போனவர் விசாரணையை மேற்பார்வையிட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாப்பாவோட சடலம் கிடைச்சதில்ல, அந்த இடத்துல அவர் ஆய்வை மேற்கொண்டார். ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பேரலாக இவரும் போய் டைரெக்டாக இந்த வழக்கோட சீரியஸ்னஸ் கண்டிப்பாக தெரியும்ல. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தாவேக்க சார்ந்து மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டில் சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சுல. ஸோ இதனால தான் டிஜிபி அவர்களே ஸ்ட்ரைட்டாக கிளம்புறீங்க இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு விசாரணை தகவல் வெளியே வர ஆரம்பிச்சது. அது என்னென்னா, தென்னந்தோப்பில் வச்சு அந்த சிறுமியாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற தகவல் வெளியே வருது. இந்த தகவல் சார்ந்து சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்ம காத்திருக்க ஆரம்பித்தோம். இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த கோயம்புத்தூர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே தான் அந்த குழந்தையோட உடற்கூராய்வு நடந்து முடிஞ்சிருச்சுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த பிஞ்சு குழந்தை உடற்கூராய்வு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ரொசீஜர் முடிஞ்ச கையோடு குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் அந்த குழந்தையோட சடலத்தை நாங்கள் பெற்றுக்கிறோம் அப்படின்ட்டு குடும்பத்தினர் சொல்லிட்டாங்க. அந்த சடலமும் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சுங்க. இது இன்னும் சடலத்தை அவங்க வாங்காமல் இப்படியே போராட்டத்தில் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக மாறி இருக்கும். இப்போதைக்கு அது கொஞ்சம் ஆனால் அடங்கியிருக்க மாதிரி சொல்லலாம். தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல, அவங்க தாமா முன் வந்து விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் ஊடக செய்திகளை வச்சு அவங்க சுமட்டா உள்ள வருவாங்க பார்த்தீங்களா, வந்துட்டாங்க. ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, இன்னும் 7 நாட்களுக்குள்ள டிஜிபி இது சம்மந்தமாக அறிக்கை எங்களுக்கு அழிச்சே ஆகணும். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். எவ்வளோ கொடூரமான விஷயமா இருக்குது. நாங்கள் ரொம்பலாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, 7 நாட்கள் அவ்வளோதான். அறிக்கை சப்மிட் பண்ணுங்க. டிஜிபி சார்ந்து அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பழனிசாமி அவர்கள் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவை சம்பவத்தால் எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க.
கொடூர சம்பவங்களை தடுக்க நீங்கள் தவறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டை ரொம்பவே ஹெவியாக முன் வச்சிருக்காரு. ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்துக்கோங்க. விளம்பர நடவடிக்கை இருக்குல்ல, அதில் தீவிரம் காட்டாமல் மக்கள் பாதுகாப்பு சார்ந்து தீவிரம் காட்டுங்கன்னு அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காருங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அண்ட் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவர் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பதிவே, நீண்ட நெடிய பதிவாக போட்டிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காப்புல, கோவை சம்பவத்தால் எனக்கு உச்சகட்ட வேதனை, ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் இருக்குல்ல, இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இந்த விஷயத்தை மன்னிக்கவே முடியாதுன்னு அவர் அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. குழந்தையை இழந்த அந்த குடும்பத்திற்கு என்னோட ஆழ்ந்த துயரை நான் பகிர்ந்துக்கிறேன். இது வரைக்கும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. விரிவான விசாரணைக்கு நான் உத்தரவிட்டிருக்கேன். குற்றப்பத்திரிகையை கூடிய சீக்கிரமே தாக்கல் செய்யறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தாக்கல் செய்யுங்கன்னு அதுக்கான உத்தரவை நான் பிறப்பிச்சிருக்கிறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தரப்படும். அராஜக செயலில் ஈடுபடுறவங்கள சட்டம் கடுமையாக தண்டிக்கும். சட்டம் கடுமையாக தண்டிக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும். இந்த விஷயத்தில் விக்டிம் பக்கம் எப்பவுமே கவர்மெண்ட் நிற்கும், இந்த விவகாரத்தில் நிற்கும் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வெளியாயிடுச்சா? எதிர்பார்த்த ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் அவர்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் தான் நாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குல்ல, அதில் வெளியான தகவல்கள் சார்ந்து நிறைய பேசியிருந்தோம். அதுக்கு எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த தென்னந்தோப்பில் வச்சு சில விஷயம் நடந்தா சொன்னாங்களே, அதுக்கு எந்த அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க போகுது. இந்த கார்த்தியை பற்றின இன்னும் கொஞ்சம் இன்டெப்தான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே கிடைக்கணும்னாக்கா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணால் மட்டும் தான் ஒரே வழி. எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரம்யா பாரதி அவர்கள், மேற்கு மண்டல ஐஜிங்க. இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? தெளிவாக சொல்கிறேன். இப்போது அந்த அம்மா இருக்காங்களே, அந்த குழந்தையோட அம்மா, அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா மட்டும் வேலைக்கு போயிருக்கா அப்படியும். அப்போ அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் காணும். அதுக்கப்புறம் தான் குழந்தை காணுன்ற விஷயமே அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கான். இந்த விவகாரத்தில் புகார்னு சொல்லிட்டு அங்கே பதிவு பண்ணிட்டாங்களே, பதிவு பண்ண உடனே 5 தனிப்படைகள் அமைச்சு நாங்கள் தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டோம் குழந்தை அப்படின்ட்டு. டிபார்ட்மெண்ட் மேலே எந்த ஒரு தப்போ இல்லைன்ற துணியில் தான் இந்த அளவு பேசியிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, இதை ஆய்வு பண்ணும்போது கார்த்தின்ற ஒரு பர்சனை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். 33 வயசு, நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட பர்சனாங்க அந்த கார்த்தி. இந்த நபரை நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த சிறுமி குடும்பத்துக்கு இவன் பழக்கமானவன் தானா, பரிட்சயமானவனா. அப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி வெளியான தகவல்னு அது உண்மைதான். மாடியில் அவன் பதுங்கி இருந்தப்ப அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் தவறி விழுந்ததாக சொல்லப்படுதுங்க, எஸ்கேப் ஆகிற அட்டம்ப்டப்ப. அதனால தான் கால் முறிவுன்ற விஷயம் அவனுக்கு ஏற்பட்டதாகவும் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. தென்னந்தோட்டத்தில் வச்சு தான் அவன் கொலை பண்ணான் அப்படின்றதையும், பாலியல் வன்கொடுமை செஞ்சு தான் கொலை பண்ணான் அப்படின்ற விஷயத்தையும் அவனே ஒத்துக்கிட்டானாமா. இது நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஆனால் பாலியல் வன்கொடுமை சார்ந்த விஷயமும் அங்கே அரங்கேறி இருக்க போல இருக்கு. அவனே இதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கானா. ஆக்சுவலாக இதை வச்சு இந்த விவகாரத்தில் போக்சோ சட்டப்பிரிவு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கனாக்கா அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக மாறும் அந்த சாத்தியக்கூறு. அதன்படி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். அதன் அடிப்படையில் தான் போக்சோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாவும் ரம்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்ததுனால தான் அந்த மோகன்ராஜை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. எப்படி உடந்தையாக இருந்தாலாமா, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், குற்றம் நடந்த பின்னாடியும் அவன் ஃபோனில் பேசியிருக்கானாமா. அது மட்டும் இல்லை, அவன் பேசியிருக்க விஷயத்த போலீஸ்கிட்ட அவன் சொல்லியிருக்கணும்ல அந்த மோகன், ஆனால் சொல்லாமல் மறைச்சிருக்கானாமா. ஸோ குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததா இது கருதப்படவில்ல. அதனால தான் கார்த்தியோட சேர்த்து இந்த மோகனை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் மோகன் சார் இந்த லீடை வேறு யார் கொடுத்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் கார்த்தி தான். அதான் கூடா நட்புன்னு சொல்லுவாங்களே, அது லிட்டரலாக இங்கே தெரியுது. 2 பேருமே கூலி தொழிலாளிகளா மக்களே, இந்த கார்த்தியை மோகனும். இந்த கார்த்தி மேலே பழைய வழக்குகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்டப்ப அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரம்யா அவர்கள், இல்லைங்க பழைய வழக்குகள் இது வரைக்கும் எதுவும் இல்லை, அவன் மேலே இதுக்கு முன்னாடி பதிவாகலை, அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. புகார் பதிவான 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாவும் அதை போலீஸ் மேலே நிறைய ப்ளேம் இருந்துச்சுல. ஏன்னா அந்த குழந்தையோட உறவினர்கள் பல பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லைங்க மாற்றி மாற்றி பேசிட்டாங்க போலீஸில். முதல்ல என்னன்னா ஓகே குழந்தை சேஃப்ன்ற மாதிரி நாங்கள் நினச்சவங்க சொல்கிறத கேட்கும்போது, அப்புறம் பார்த்தா குழந்தை கொல்லப்பட்டதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்கள் அதிர்ந்து போயிட்டோம், இப்படி பேசினாங்கன்ற மாதிரி குடும்பத்தினர் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க 24 மணி நேரத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதுவும் இல்லாமல் போலீஸ் தாமதமாக ஆக்ஷன் எடுத்ததாக சொல்கிறாங்களே, அது தவறான தகவல்னு டிபார்ட்மெண்ட் சைடில் வேற என்ன சொல்ல முடியும், இதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியோட அடையாளத்தை தயவு செஞ்சு வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை இவங்க சொல்லி தான் சில முட்டாள்களுக்கு தெரியணும்னாக்கா உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலடா. ஏன்னா பல முறை சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நியூஸும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த பேசிக் தெரியலனா அந்த நியூஸை கேரி பண்ணாதீங்க.
ஏன்னா பல அறிவாளி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில், ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட பேரை பயன்படுத்துறானுங்க, அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கானுங்க, அவங்க அம்மா பேர் அப்பா பேர்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் போட்டால் அந்த விக்டிமோட ஐடென்டிட்டி வெளியே வரன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நியூஸை கேரி பண்ணுறீங்கன்னா என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. தயவு செஞ்சு அது போல என்ன சொதப்பிருந்தீங்கன்னா அந்த கான்டென்ட் எடுத்து விடுங்க. அவங்க அதான் கேட்டிருக்காங்க, விக்டிமோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுவும் குற்றம் தான், மறந்துடாதீங்க மக்களே, அதுவும் குற்றம் தான். சீக்கிரமே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரமே பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிஎம் அவர்கள் இதை தான் அஷ்யூர் பண்ணிடுவாங்க, அதான் இங்கே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிரேத பரிசோதனை முடிவு இருக்குல்ல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாமா. அது வந்த பிற்பாடு தான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் இன்னும் அடுத்த கட்ட கொண்டு போக முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறது கூட ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த பிரேத பரிசோதனை முடிவு இருக்குல்ல, அது வந்தால் தாங்க தெரியும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கொடூரமா இல்லை இதை விட கொடூரமான விஷயம் நடந்திருக்கான்றது அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, குழந்தையோட காயங்கள் சார்ந்தெல்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டிருந்தாங்கல்ல, அதை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் இன்டென்ஸாக போக மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்றனால எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் உடம்பு முழுக்க காயம் இருந்ததா குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, அவ்வளோ தூரம் காயம் இல்லைன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்டோட வழக்கத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கணும்னா அந்த ரிப்போர்ட் வெளியே வரணும், பிரேத பரிசோதனை முடிவு. இதுக்கு மத்தியில் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி இருக்காங்களே, இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தாவேக்கு ஆட்சியில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் சட்டம் ஒழுங்கு இன்னும் நல்லா தாங்க இருக்குது, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ இப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல எந்த கட்சியோட எந்த அமைச்சரும் எதாவது பேசியிருப்பாங்க, அதை தான் அவங்களும் பேசியிருக்காங்க. ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், சட்டம் கடுமையாக்கப்படுறதை விட வேற ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை அரசு அமல்படுத்தணும். ஏன்னா ஒரு முறை இது போல கொடூரம் நடக்கும்போது மரண தண்டனை கொடுக்கப்படணும், சட்டம் ரொம்ப கடுமையாக்கப்படணும், அதுன்னு எல்லாம் பேசுவோம், சேஞ்சும் நடக்கும், சட்டங்கள் கடுமையாக்கப்படும். ஏன்னா போக்சோல மரண தண்டனை விதிக்க முடியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கல, குழந்தைங்க மேலே கை வைக்கிற தைரியம் வந்துகிட்டு இருக்கல பல பேருக்கும். அப்படின்னா இங்கே சட்டத்தை கடுமையாக்குறது மட்டும் ஒரு தீர்வு கிடையாதுங்க. நம்மளால் ரெக்வஸ்ட் பண்ண தான் பண்ண முடியும். அரசு அதிகாரத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்களே, யோசிப்பாங்களா பயங்கரமா? அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக யோசித்து இது போல் ஒருத்தர் நினைக்கவே கூடாத அளவுக்கு பயத்தை விதைக்கணும். அது சம்மந்தமாக சட்டத்தை தாண்டி ஒரு சில விஷயம் நம்ம பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. எதை பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.